வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மைத்திரியின் வீட்டிற்கு முன்னால் குவிக்கப்பட்ட போலீசார். ஜனாதிபதி தேர்தலுக்கான காலம் அறிவிப்பு. அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்ட அறிவிப்பு. டயானா கமவேக்கு நீதிமன்றம் விதித்த மற்றுமொரு தடை. ஆளுநர் செந்தில் தொண்டமானால் டென்னிஸ் விளையாட்டரங்கு திறந்து வைப்பு. மகாபலி என்பது தமிழர்களுக்கான ஒரு மரண பொறி. சீனாவை கட்டுக்குள் கொண்டுவர இந்தியாவை பயன்படுத்தும் ஜனாதிபதி ரணில். தொடர்வன விரிவான செய்திகள். கொழும்புகளில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவின் வீட்டிற்கு முன்னால் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனா உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரியை தனக்கு தெரியும் என்ற சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டிருந்தார். இதனையடுத்து அவர் குற்றப்புலனாய்வு பிரிவினரின் விசாரணைகளுக்கும் உட்படுத்தப்பட்டார். இந்த நிலையில் மக்கள் போராட்டத்தின் குடிமக்கள் என்ற அமைப்பினர் மைத்ரிபாலவை நேரில் சந்தித்து அவரிடம் யார் அந்த சூத்திரதாரி என்ற கேள்வியை முன்வைக்கவுள்ளதாக தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் அவரின் வீட்டிற்கு முன்னால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. போலீசாரின் விதித்தடைகளுக்கு முன்னால் மறிக்கப்பட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் போலீசாரிடமும் ஊடகங்களிடமும் கருத்துக்களை முன்வைத்ததை அடுத்து பின் கலந்து சென்றனர். இருப்பினும் இந்த விவகாரத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என மக்கள் போராட்டத்தின் குடிமக்கள் அமைப்பினர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் காலம் தொடர்பான அறிவிப்பை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 17ஆம் திகதிக்கும் அக்டோபர் மாதம் 16ஆம் திகதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அறிவித்தலின்படி குறிப்பிட்ட காலத்திற்குள் வேட்புமனுக்கள் கோரப்படும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டின் பொருளாதார வளர்ச்சியை கவனத்தில் கொண்டு அரசு ஊழியர்களின் சம்பள திருத்தம் குறித்து தீர்மானிக்க முடியும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் இன்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில் 2024 ஜனவரி முதல் அரச ஊழியர்களது மாதாந்தம் 5000 ரூபாய் வாழ்வாதார கொடுப்பனவாக வழங்கப்பட்டது. தற்போது 10,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் முதல் ஓய்வு பெற்ற அரச ஊழியர்களுக்கு 2500 ரூபாய் கொடுப்பனவும் வழங்கப்பட்டது. வாழ்க்கை செலவுடன் ஒப்பிடும்போது இது போதுமானதாக இல்லை. இருப்பினும் அரசாங்கத்தினால் இயன்ற அளவில் இந்த நிவாரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன. ரூபாயின் பெறுமதி அதிகரித்திருப்பதால் கடந்த சில மாதங்களில் இறக்குமதி பொருட்களின் விலையும் கணிசமாக குறைந்துள்ளது. அதனால் எரிவாயு, கனிய எண்ணெய், பால்மா போன்றவற்றின் விலைகளும் குறைந்தன. மேலும் வட்டி வீதம் குறைவதால் தொழில்துறையினருக்கும் நிவாரணம் கிடைக்கும். 2024ஆம் ஆண்டிலும் சம்பள அதிகரிப்பு தொடர்பிலான கோரிக்கைகள் வந்தாலும் அரசாங்கத்தின் வருமானம் அதற்கு தகுந்த வகையில் அதிகரிப்பை காட்டவில்லை. கடந்த காலங்களில் பொறுப்பற்ற முறையில் வழங்கப்பட்ட பல்வேறு சலுகைகள் எமது பொருளாதாரத்தையும் மக்களின் வாழ்க்கையையும் அழித்து அதனை பிரிவு மக்களது கடந்த 2 வருடங்களாக மிகவும் கடினமான பாதையில் பயணிக்கின்றனர். இதனால் அரசு ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு தொடர்பில் அடுத்த வருடமே கவனத்திற்குள் கொள்ள முடியும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே வெளிநாடு செல்வதற்கு கொழும்பு உயர் நீதிமன்றத்தினால் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை உத்தரவு இன்று கொழும்பு பிரதான நீதவான் திலின கமகேவினால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை எந்த கடவுச்சீட்டையும் பயன்படுத்தி வெளிநாடு செல்வதற்கு அவருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட தடை உத்தரவை குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டுக்குள் அனுப்பி வைக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். குடிவரவு திணைக்கள அதிகாரிகளிடம் பொய்யான தகவல்களை சமர்ப்பித்து கடவுச்சீட்டு பெற்றமைக்காக அவருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானால் அம்பாறை மாவட்டத்தில் டென்னிஸ் விளையாட்டரங்கு ஒன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. குறித்த விளையாட்டு அரங்கானது போலீஸ் திணைக்களத்தின் உதவியுடனேயே டென்னிஸ் சங்கத்தின் பொது மைதானத்தில் நிர்ணயிக்கப்பட்டது. இந்த திறப்பு விழாவில் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன், சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித ரோஹன மற்றும் பிரதி போலீஸ் மா அதிபர் தமிந்த விஜயஸ்ரீ ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். இந்த நிலையில் குறித்த விளையாட்டரங்கின் மூலம் அம்பாறை மாணவர்கள் தமது திறமைகளை வளர்த்து கொள்ள இது ஒரு சந்தர்ப்பமாக அமையும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
4000 ஏக்கர்களுக்கு மேற்பட்ட தமிழர்களின் காணிகள் மகாபலி திட்டத்தினூடாக அபகரிக்கப்படுவதாகவும் இந்த திட்டம் தமிழர்களுக்கான ஒரு மரணப்பொறி எனவும் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் ரவிகரன் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். காலமாக தமிழர்களின் பராமரிப்பில் இந்த காணிகளும் தற்போது பொய்யான உறுதி பத்திரங்கள் தயாரிக்கப்பட்டு சிங்கள மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை முழுவதும் சீனாவின் ஆதிக்கத்தை எதிர்கொள்வதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நிர்வாகம் வெளிப்படையாகவே முக்கிய திட்டங்களுக்கு இந்திய நிறுவனங்களை அதிகளவில் ஈடுபடுத்துகின்றது என ஜப்பானை தளமாக கொண்ட ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. சீன நிதியுதவியுடன் கட்டப்பட்ட மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்தின் நிர்வாகத்தை இந்திய ரஷ்ய கூட்டு கட்டுப்பாட்டுக்கு வழங்கியதை மையப்படுத்திய இந்த கருத்து வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் கடந்த செவ்வாயன்று இலங்கை அரசாங்கம் இந்தியாவின் அதானி கிரீன் எனர்ஜியுடன் 20 வருட மின்சார கொள்முதல் ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இது வடக்கில் மன்னார் மற்றும் பூநகரியில் 2 காற்றலை மின் நிலையங்களை 484 மெகாவாட்களை உருவாக்க $442 மில்லியன் கொண்டுவர முன்னதாக இந்திய கோடீஸ்வரரான கௌதம் அதானியின் குழு இலங்கையில் இந்த திட்டத்தை மாத்திரமல்லாமல் 2021ஆம் ஆண்டில் கொழும்பில் $700 மில்லியன் துறைமுக முனைய திட்டத்தை பெற்றுக்கொண்டுள்ளதுடன் இதற்காக $553 மில்லியன் முதலீடு செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் அண்மைய ஆண்டுகளில் தெற்காசியா முழுவதும் சீனாவின் செல்வாக்கை முறியடிக்க இந்திய அரசாங்கம் திட்டமிட்டு முயற்சித்து வருவதை பலர் நம்புவதாகவும் குறித்த ஊடகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.